எல்லா பிள்ளைகளும் வீட்டுல மொத்தமா அடைஞ்சு கிடக்குதுவேன். ஆனா இந்த நாயை மட்டும் ஆளே காங்கல. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. நல்ல நாள் விசேஷம் எதுவும் கிடையாது. என்னாலும் போலதான் இன்னைக்கும் அந்த கழுதைக்கு நமக்கு ஆசை இருக்காதா அவ கூட ஒன்னா சேர்ந்து பண்டிகை கொண்டாடணும் விசேஷம் எடுக்கணும்ட்டு. ஏன்டா புரிஞ்சிக்காத மட சாம்பிராணியா இருக்கால தெரியல. வாங்க மகாராணி, எங்க போயிட்டு வரிய? எங்கேயோ போனேன். இப்ப உனக்கு என்ன? எதுக்கு இந்த வேண்டாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு கிடக்க? அடி செருப்பாள நாய, நல்ல நாள் அதுமா வீடு வாசல்னு கிடக்காம ஊர் மெஞ்சி தலையிறிய. எங்கடி போனன்னு கேட்டா திமிராவா பதில் சொல்ற? ஏய் நில்லுட்டி குரங்க. ஏன் எரும மாடு பண்ணி அதெல்லாம் பாக்கி வச்சிருக்க? அதையும் சேர்ந்தாப்புல அடிச்சு விட்டுற வேண்டியதானே? எங்கேயோ போனேன், உனக்கு என்னவா கேட்டா திமிரா பதில் சொல்றாரு. கேட்கலனா உனக்கு என் மேல சுத்தமா அக்கறையும் பாசமும் இல்லங்கிறது. அதானே பார்த்தேன். என்னடா அக்கறை ரொம்ப வலிதேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. நான் ஆவராளி சொல்லுவேன் பயந்து தானே என்ன கேக்குறேன். அடைச்சி வாய மூடி பெத்த விடினா அக்கறையா விசாரிக்காம வேற யாட்டி கேப்பா? சரி நல்ல நல்லதுமா உன்ட்ட வாயை கொடுத்துட்டு சண்டையை வாங்க வேண்டாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ அடங்குற மாதிரி தெரியல. போதும் ரொம்ப நடிக்காத. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி. அம்புட்டும் வெளி வேசன் தானே. ஏய் என்னடி கிறுக்கு முத்தி போச்சா? என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? வெளியில போயிட்டு வந்த நேரத்துல இருந்து விட்டேத்தியா பேசிட்டு கிடக்கு. எடக்கு மடக்க வாய் அடிக்க. ஒரு நாளை இப்படி பேசாத. இப்ப என்ன வேணும் உனக்கு? ஏண்டி ஏதோ வேணும்னாதான் உன்கிட்ட பேசணுமா? இல்லனா எதுவும் கேட்க கூடாதா? போதும் உன் புராணத்தை நிப்பாட்டியா? கேட்கும்போது எரிச்சலா இருக்கு. காதே ரொம்ப வலிக்குது உன் பேச்சு கேட்டு கேட்டு. சரிதான். ஏண்டே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் கல்யாணம் ஆன பிள்ளை, இந்நேரத்துக்கு வெளியில போயிட்டு வந்தா என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? பாக்குற ஊர் ஜனமும் என்னடி பேசும்? இங்கே இரு. நீயும் கேள்வி கேட்கிற நிலைமையில இல்ல, நானும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். புரிஞ்சிக்கோ. தேவையில்லாம என் வாயை கிண்டி ஏதாவது ஏடா விடமா வாங்கி கட்டிக்கிறாரு. அப்புறம் பெத்த தாய் அப்புறம் நீ என் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு. ஆமா இவ பேச்சுல ஏதோ வித்தியாசம் தட்டுப்படுது. ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அப்படி பதில் சொல்ல முடியாத பொல்லாத சூழ்நிலை. என்னடி அதையும் தான் சொல்ல கேப்போம். ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இன்னும் தண்ணி டேங்க் ஓபன் பண்ணலையேன்னு பார்த்தேன். என்ன வந்துட்ட? ஏண்டி என் கவலை உனக்கு விளையாட்டா போச்சுல? வயசு ஒத்த பிள்ளையெல்லாம் கையில ஒண்ணும் இடுப்புல ஒண்ணுமா வச்சுக்கிட்டு சுத்திட்டு அலையிறாள்வலட்டி. ஆனா ஏண்டி நீ மட்டும் தாண்டி ஒண்டி கட்டையாவே சுத்திட்டு அலையிற? எனக்கும் ஆசை இருக்காதா பேரம்பத்தி எடுக்கணும் கொஞ்சம் நன்ட்டு? ஓ அப்படி வரையோ? எனக்கு மட்டுமா பிள்ளை இல்ல? சத்திக்கும் தானே இல்ல. இப்ப எதுக்குடி அவ பேச்ச எடுக்கிற? உன்கிட்ட கேட்டா உன்னை பத்தி மட்டும் பேசு. அவளுக்கு பிள்ளை இருந்தா என்ன இல்லனா என்ன நமக்கு என்ன? ஆஹா அவ யாரோ எவ்வளோ அவளை பத்தி நாம ஏண்டி கவலைப்படணும்? நீ தாண்டி நான் பெத்த பிள்ளை, உன்னை பத்தி தாண்டி நான் கவலைப்படுவேன். அடுத்தவ பேச்சலாம் ஏண்டி எடுக்கிற? அட 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 என்ன நடிப்பு பா. நடிப்புல நல்லா பிச்சு உதறிட்டமா. உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அவ யாரோ எவ்வளோ இல்ல நடிக்கத. அவளுக்கு பிள்ளை இல்லைன்னதும் நீ கவலைப்படல இல்ல? ஹோ அப்படி போறியோ? சரி பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லு. என்ன எங்க என்னை பார்த்து சொல்லு நீ கவலைப்படலன்னு. அதான் இல்லங்கிறம்ல பிறவை என்னட்டி அதே கேட்டுக்கிட்டு கிடக்க? உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு அதானே சொல்ல வாரா? இல்லனா பிறவை எதுக்கு சவுத்துக்கா திரும்பி நின்னுக்கிட்ட? ஏன் என் முகத்தை பார்த்து பேச தெரியாதா? எங்கடா திரும்பி நின்னோம்னா நம்ம அழுகுறது இவளுக்கு தெரிஞ்சிருமோன்ற பயம் தானே. உன் முக லட்சணம் என்னன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன அதானே நீ ஏன் ஒரு விஷயத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டனா? அதுக்கு நாளில பாத்துக்க. ஆண்டி எனக்கு என்ன பயமா? இங்க பாரு உன் முகத்தை நேருக்கு நேரா பார்த்து சொல்றேன். எனக்கு கவலை இல்ல. எங்க உன் நெஞ்சு தொட்டு சொல்லு பாப்போம். முடியாது. உன்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. துளி கூட உனக்கு கவலை இல்லைன்னா எதுக்கு இந்த ஒப்பாரி? ஏய் அட போட்டி இவ யாரடி? இவ பெத்த பிள்ளை நம்மளை பத்தி புரிஞ்சிக்காம இப்படி பேசுதேன்ற ஆதங்கம் தாண்டி. ஓ அதான் இப்படி மாலை மலையா கண்ணீர் வடிக்கிறியா? உனக்கு என்னை பார்க்கும்போது கிண்டலா இருக்குல்ல? எனக்கு தெரியும் உனக்கு கவலை இருக்குன்னு. ஆனா என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு அது இதுன்னு பேசி மலுப்பலா ஒரு பதில சொல்ற. எங்க சரியா சொல்லு பாப்போம். உன் நெஞ்சை தொட்டு சொல்லு. உனக்கு உண்மையிலே அவளுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை இல்ல? யாருடி இவ செத்தவளையே மேல மேல சாகடிக்கிறா பாரு. இறுக்கி மாதிரி வளராத. யாரு நானா? நானான்னு கேட்டேன். வேண்டாமா அடிக்காதமா விட்டுமா வலிக்குதுமா ப்ளீஸ் விட்டுமா. நான் இந்த தப்பு செய்ய மாட்டேமா வேண்டாமா. ஏய் ஓடாதடி நில்லுடி எருமை. ஓடனவே என் காலை முடிச்சிரும் பாத்துக்க. நீ அடிக்கிறது ரொம்ப வலிக்குதுமா. வலி தாங்கவே முடியல. அதான் ஓடுறேன். வலிக்குதுன்னு தாண்டி அடிக்கிறதே. நில்லுடி. என்ன பாக்குற? இப்ப வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா
எப்பவுமே முடியாது. என் முகரையே உத்து உத்து பார்க்காத. போ, உள்ள ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அதை முதல்ல முடிச்சிட்டு வா. நம்ம பஞ்சாயத்தை பிறகு வச்சுக்கிடுவோம், சரியா? ஏய் உஷா, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி பயந்தாங்கொழி இல்ல ஓடி ஒழிக்கிறதுக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணுவேன் ஒழிய உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி மூஞ்சிக்கு நேரா கேள்வி கேட்டுதான் எனக்கு பழக்கம். இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாட்கலாம் யார் யாரோ வராவலாமே கேள்விப்பட்டேன். யாரடி சொன்னா உனக்கு? காத்து வாக்குல காதுல வந்து விழுந்துச்சு. அதனால நம்ம பிரச்சனையை இப்ப ஆரம்பிச்சுன்னு வை, அது இன்னைக்கு முடியாது, தொடர் கதையாகும். அப்புறம் வந்தாட்கள் எதிரில நமக்கு தான் அவமானமா இருக்கும், இல்ல உனக்கு தான் அசிங்கமா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்ப போறேன். ஆனா திரும்பி வருவேன், கண்டிப்பா வருவேன். வராதடி பேடி, பெரிய இவ அவ வந்துட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்க தானே ஓடி வந்தாள்வ, எங்க போய் ஒளிஞ்சாள்வ? எங்க ஒளிச்சு கிடப்பாள்வ? நம்ம உருவமா இருந்தாதான் ஒளியறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டும் வத்தலம் தொத்தலமா தானே கிடக்குதுவ. ஒருவேளை செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டி கிடப்பாள்வளோ? சப்பா, இந்த லைட்டும் ஃபேனும் போட்டு ஆஃப் பண்றதே இல்ல. பட்ட பகல்ல என்னத்துக்குமா லைட்டு? ஃபேன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு, ஆனா ஃபேன் ஏதோ வித்தியாசமா இருந்ததே. ஆஹா, நீ இங்கேயே கிடக்க மவள. ஏய் ஏய் உச்சி குடிமி, மரியாதையா கீழே இறங்கி வரியா இல்ல? நான் கண்டிப்பா வர மாட்டேன். வந்தா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன் வா. இல்ல இல்ல அடிப்ப. அடிக்க மாட்டேன் வா. இப்படிதான் போய் சொல்லி சொல்லி ஏமாத்துற. இது கூட அப்படிதான் சொன்னேன். உன் வார்த்தை நம்பி தான் நான் வந்தேன். ஒண்ணுக்கு 4 அடியே கொடுத்தல. வாய் கிழிக்கிறல்ல, அப்ப அடி வாங்க வேண்டியதா? சரி இப்ப அடிக்க மாட்டேன் வா. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. நான் இப்ப ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ண போறேன் பாரு. ஐயோ வேண்டாம், அப்பா கீழே வா. இந்த உடம்பு வச்சுட்டு நானே மலை ஏறுற மாதிரி ஏறுற பாரு. நிக்க கூட முடியல, நடக்க கூட முடியல, உட்கார கூட முடியல. இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, குறுக்கு வலிக்குது. ஆனா போனம்பா கட்டில் அசால்ட்டா ஏறுற. தலமா விடுமா? ஏய் உச்சி குடிமி, அவ எங்கடி? யாரு? உங்களோட ஒரே போராட்டம். இவ்வளவு அடி வாங்கி அசால்ட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி யாரு அப்படின்னு கேக்குறேன். ஆஹா, அம்மா சிரிச்சு கடை ஒரு வழியா. கட்லுக்கு பரத்தால காலு தெரியுது. என்னது, அவ கால் தெரியுதா? வாளா? ஓ, சிக்னல் கொடுக்கறீங்களா மேடமே? சுந்தரே, ஏனே கிறுக்கா. அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மண்டே பேத்துருவோம்ல கிறுக்கா. கூப்பிடல கத்துன. ஏய் எங்கல அவ பண்டாட்டி? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆமா இப்ப எங்க அவ? இந்த வீட்ல என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்குது. அப்பா இங்க கணக்கா படுத்து கிடக்குது பாரு. இதுங்களை கேட்டா தெரியும் என்ன நடக்குது. ஆடு மாடு கோழி அப்புறம் கூட இதுங்க ரெண்டும் பாப்பா பிள்ளைங்கள பாப்பா மாதிரி படு உசாராதான் இருக்குதுவ. இதுங்களுக்கு நடிக்கிறதுக்கு என்ன சொல்லியா தரணும்? எங்க வந்தா காரியம் நடக்குமோ சரியா அங்க வந்து காலை பிடிச்சிட்டு நிக்குதுவ. இவ காலில் சரண்டர் ஆனதானே அடியில இருந்து தப்பிச்சுக்கலாம். நல்ல விவரமா தான் இருக்கு, எல்லாம் விளைஞ்சு சேவலா இருக்குதுவ. நாம மட்டும்தான் பேக்லாண்டு கணக்கா இருந்துகிட்டு இவகிட்ட மாட்டி கிளி வாங்கிட்டு கிடக்கும். ஆமாண்டி, நீ ஒண்ணுமே தெரியாத பாப்பால என்னமோ நம்மளை பத்தி தான் வாக்குல முணங்குறான்னு நினைக்கிறேன். ஏய் பாப்பா, எங்கடி போய் தொலைஞ்ச? வாடி இங்கிட்டு. அத்தை, ஏய் குந்தாணி இங்க வாடி. அம்மா வாயை முடிட்டு சத்தம் கட்டாம நிக்கியா? உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அவ என்ன காரியம் பார்த்து வச்சிருக்கா? இழுத்து வச்சு 4 அப்பி ஏண்டி என் பிள்ளைங்களை அடிச்சது ஒரு கேள்வி கேட்பேன்னு பார்த்தா அதை விட்டுட்டு ஏன் வாய் அடக்குறன்னு பாக்குற? உனக்கு இழிச்ச வாய் நான் தானே, அதான் என்கிட்டதான் வந்து சத்தம் போடுறேன். உன் பொண்டாட்டிய வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டுறத, இல்லைன்னா அவ அடிச்சு விடுவாள்ல. இல்லம்மா, என்ன நடந்தது முழுமையா தெரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டு அலையாத. என்ன ஆளாளுக்கு ரக்கம் முளைச்சிட்டோ? இதுக்கு மேல வேற என்னல தெரியும்? பிள்ளைங்க கண்ணுல கண்ணீரை பாரு, அதுங்க முகத்துல சோகம் எப்படி அப்பி கிடக்குதுன்னு. இது போதாது, என்ன வீடா இல்ல சத்திரம் சாவடியா? ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறியா, நினைச்ச நேரத்துக்கு வரிய போறிய, எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறிய பாடுறிய கொண்டாடுறிய. பெரியவ நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் சொல்லணும்னு உங்க புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. கேட்டா அது இது ஆகுங்கிறிய. இங்க பாரு, பிள்ளைங்களை போட்டு இந்த அடி அடிச்சு கொள்றா ஒருத்தி, அவளை கேட்க ஆள் இல்லைங்க. கேட்டா என்ன பொல்லாதவன் என்கிட்ட சண்டைக்கு வரிய. எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிய? ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஆயிட்டியலோ. அம்மா இதுங்க தப்பு பண்ணிச்சிங்கம்மா, ஆனாலும் அவ அடிக்கவும் இல்ல, சத்தம் தான் போட்டா. விரட்டுறதுக்குள்ள இந்த பாடு போதும். நல்லா நடிக்காதீங்க. நானும் அப்பவே பிடிச்சி கவனிச்சுட்டு தானே கிடக்கேன். இந்த பிள்ளைங்க ஒப்பாரி சத்தம் கேட்டுட்டு தான் கிடந்துச்சு. சரி உள்ள போனா தப்பா இருமே, வெளியில வரட்டு, அதுக்கு பிறகு விசாரிச்சுக்கலான்னு விட்டு வச்சேன். பார்த்தா பாரு எப்படி அழுதுட்டு என் காலில் வந்து விழுதுங்க. எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துற உன் பொண்டாட்டி? அத்தை
என்னடி எதுக்கடி பிள்ளைகளை மாட்ட அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிற? ஐயோ நான் நிஜமா பிள்ளைங்களை அடிக்கவே இல்ல அத்தை. சொன்னா நம்பல. அடிக்கிறதுக்கு முன்னாடியே சத்தம் போட்டாங்க. நான் அடிக்க மாட்டேன்னு பிளான போட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி வந்து நடிச்சிட்டு கிடக்காலவ. அதுங்க பச்சை மண்ணடி. அதுங்களுக்கு எங்கடி தெரியும் நடிக்கிறதுக்கலாம்? நீ நான் ஒன்னே மாதிரி நினைச்சு பேசுறியோ? ஐயோ நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேனே எனக்கு புரியவே மாட்டேங்குது. அடியே நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. நடு வீடுன்னு கூட பார்க்காம இந்த அலற. நல்ல நாளதுமா வீட்ல ஒரே கூப்பாடும் ஆர்ப்பாட்டமும் இருந்தா நல்லா இருக்கும். ஊருக்கே கேக்குற மாதிரி இப்படி அலற அத்தம் போட வேண்டியது. அதுக்கு நீ இப்படியா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதுல எல்லாம் விழுந்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவ பொம்பளையா இல்ல ராட்சசியா நினைக்க மாட்டாங்க. உன்னைய பத்தி தானே தப்பா பேசுவாங்க. கூடவே சேர்ந்து என்னையும் தானே தப்பா சொல்லுவாங்க. வீட்ல ஒரு பெரிய மனுஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? வீடு இப்படி இருக்கேன்னு சத்தம் போட மாட்டாளா? ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளன்னு என்னையும் கூட சேர்ந்து தானே நைப்பாளுவ. உரல்ல மாட்டின மசாலா வாட்டம். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வீம்பு பிடிவாத ஆங்காரெல்லாம் கூடாதுடி. அது நல்லதே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா சரிப்பட்டு வராது இதெல்லாம். வீடு வாசல் இருந்தா பிள்ளை குட்டிங்க இருக்கதான் செய்யும். அதுங்க சேட்டை பண்ணதான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சு வளர்க்கறது தான் ஒரு தாயோட சாமர்த்தியம். அதை விட்டுட்டு ஒன்னு அடி இப்படி நின்னா அது சரிப்பட்டு வருமாங்க. ஒவ்வொருத்தையும் நமக்கு பிள்ளை இல்லையேன்னு கோயிலா ஏறி இறங்குறா. ஆஸ்பத்திரி வீடுமா அலையிறாங்க. அவளுக்கெல்லாம் வந்து சேர மாட்டேங்குது. நீங்களாம் நோவாம பெத்து எடுக்கிறீங்களா? அதான் உங்களுக்கு இதுங்களோட அருமை தெரிய மாட்டேங்குது. நீங்களும் பிள்ளை குட்டி இல்லன்ட்டு ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சி கோயிலா சுத்தி திரிஞ்சு படாத பாடு பட்டி எல்லாம் உங்களுக்கு அப்ப அதோட அருமை தெரியும். கிடைச்சது அதை பொக்கிஷமா பாதுகாப்பீங்க. இங்க கேட்க முடிய மடியில வந்து விழுதுல. அதான் இந்த சாத்துறீங்க. ஒவ்வொருத்தையும் பிள்ளை இல்லாம நாயா பைய அலைஞ்சுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பார்க்கறத சகிக்க முடியல. எம்பிட்டு மன வேதனையா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களுக்கு இதுங்களோட அருமை சுத்தமா புரியவே இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உண்மை போட்டு உடைக்கிறால. கண்ணீர் வடிக்கிறதும் வேதனையா இருக்கிறதும். ஆனாலும் ஒரு சில நாய்ங்க தறிகட்டு தான் அலையுதுவ. பிள்ளையாவது குட்டியாவது மண்ணாங்க கட்டியாவதுன்னு குழந்தை பிறந்தா அழகு குறைஞ்சிருமா. பெரிய பொல்லாத அழகு. அப்படியே ரதி தேவதைங்களாட்ட தானே எல்லாம் மினிங்கிட்டு அலையிறாள்வ. சைடு கேப்ல நம்மளே குத்தி கிழிக்குது பாரு கிளவி. நம்மள சாடலனால அதுக்கு இருப்பு கொள்ளாது. சரிம்மா அவளுங்க போடுற சத்தத்தை விட நீ அலறதாமா ரொம்ப பெருசா இருக்கு இப்போ. ஆமாண்டா உன் வாயெல்லாம் ஏங்கிட்ட தானே. என்ன பக்கத்துல ஒருத்தி நிக்கால அவகிட்ட பேச வேண்டியதானே. அவளை பார்த்தது பதிலிசா எம்மா பாப்பா பிள்ளைங்களை எதுவும் பண்ணாதம்மா அப்படின்னு கொஞ்சம் கொலாவி பேசுனேன். சரி அவளுங்க என்ன பண்ணாலுங்கன்னு முதல்ல கேளு. அதுக்கப்புறமா நீ கடந்து ஏசு. என்ன வேணா பண்ணி இருக்கட்டுமே. அதுக்கு நீ இப்படியா? இதுங்க கண்ணீரை பார்க்கும்போது மனசே நொறுங்கி போகுது. பாவி மட்டும் என்ன அடி அடிச்சிருக்காம பிள்ளைய போட்டு. நல்ல வேலை உங்ககிட்ட இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ அம்மா என்ன நீ நடிக்கலுவ பாரு. பாட்டியை கண்டது உடனே இதுவும் லிட்டர் கணக்குல தண்ணி அடிக்குமா கண்ணீர்ன்ற பேர்ல. எங்கதான் தேக்கி வச்சிருப்பாளோ எல்லாரும் சேர்ந்து என்ன நடிப்பு நடிக்காம. இதுன வீடா இல்ல நாடகம் மேடையா? அக்கா பைய எலும்புங்க வலிக்க ரொம்ப. காலம் தூக்கி வைக்க முடியல பாட்டு. எங்களை மெதுவா தூக்கி விட ஒரு கை கூட. எம்மாடி அம்மா ஆத்தாடி ஆத்தா இவளுங்களா இப்படி பாவி மட்டும் பிள்ளைங்களை போட்டு என்ன அடி அடிச்சிருக்காமா. லேய் என்னல பாத்துட்டு நிக்க வந்து பிள்ளைங்களை தூக்கி விடல. அப்படியா? இப்ப கொஞ்சம் இரு. இத பாரு. ஐஸ் கப் ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் குச்சி ஐஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ் வண்டிக்காரன் வந்திருக்காண்டி. பால் ஐஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாடி போலாம். எப்படி போறது? இப்படி என்ன அப்படி பாக்குற? உன் பேத்திங்க எங்க தானே அப்பமே குச்சி ஐஸ் வாங்கி வாக்குல குத்திட்டு கிடப்பாள்வ. அநேகமா என் கணக்கு சரியா இன்னத்துக்கு தின்னு முடிச்சு பலபடி இங்க வந்து தலை நீட்டுவாங்க. ஏதாவது வாங்கறதுக்கு காசு கிடைக்குமான்னு. என்னடி ரொம்ப நேரமா சத்தம் கேட்டு இங்க வந்து பார்த்தா ஐஸ் வண்டியே காணோம். ஐஸ் குச்சி ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் குல்ஃபி ஐஸ் குண்டு ஐஸ் பாட்டி ஐஸ் அத்தை ஐஸ் அம்மா ஐஸ் அப்பா ஐஸ். இதெல்லாம் நம்ம அப்பாவோட பிளான் டி. ஆமாண்டி. அடி பாவிகளா தத்ரவமா நடிப்பை போட்டுவிட்டாளவல. நானும் உண்மைலாம் நினைச்சு விட்டேன். வீட்டை நல்ல வேலை ஒரு சண்டை வந்திருக்கோம் இந்நேரத்துக்கு. நல்லா பாத்தீங்க நல்லா பேத்தீங்க போங்க. என்னம்மா இப்ப உனக்கு என்ன? அதான் பிரச்சனை தீர்ந்துட்டல. பிறகு எதுக்கு இன்னமும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? அம்மா தான் சமாதானம் ஆயிட்டால. பிறகு என்ன? என்னமா நான் சாமி கும்பிட முடியாது. ஏன் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டத்த முக்கிட்டாளர்னா இப்படிதான் வந்து தொலைக்கும். அறிவு கெட்டவன் நல்ல நாள் எதுமா வரணும். போ அந்த முக்குல போய் முடங்கி கடை. இதுதான் என்னமோ உன் இடம். எதுக்குமா அவளை ஏசிட்டே கிடக்க எப்ப பாரு. என்னல கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்நேரத்துக்கு? இதெல்லாம் ஏற்கமா. இதெல்லாம் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இவ கத்துனதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுங்களா எல்லாம். எதுக்கு இந்த மேடம் இந்த கத்துனாவளா? அதுங்க குளிக்க வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுவ. அதுதான் அதுங்க ஆயிரம் தான் சின்ன பிள்ளைங்கல்ல. அதுங்க கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நாம நடக்கணும். இப்படி எடுத்தான் கவுத்தான் பண்ணனா அப்புறம்
அதுங்களும் இப்படிதான் தலை தெறிக்க ஓடும். குளிக்கிறனால 8 ஊருக்கு பாஞ்சி ஓடுதுன்னா அப்ப இவ எப்படி கொடுமைப்படுத்துறா நீயே பாரு. இல்ல சாதாரணமான குளிச்சிருவாளுவ. இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும்னு சொன்னல, அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுதான் பிரச்சனையே. ஓஹோ, அம்மா, ஐயா, நெஞ்சு வலிக்குது. அம்மா உனக்கு என்னாச்சுமா? ஏய், என்ன தொடாதடி, தூர தள்ளி போட்டி. ஏமா இப்படி பேசுற? அவ உனக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு தானே கவலையா வந்து தொட்டா. இந்த நிலைமையிலுமா? சரி வா, உனக்கு உடம்புக்கு என்ன செய்யுது? ஐயோ, பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குடி. ஏய் வாடி உள்ள போலாம். ஆடு தலையை கொண்டு நீட்டிடுச்சா? என்னமோ கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கி விடுவாள, அது தெரியாமல வந்து நிக்கிதுவா எல்லாம். நெஞ்சு வலி தாங்க முடியலையே. பாட்டி என்னாச்சு பாட்டி? நாங்க ஐஸ் வாங்க போகும்போது கூட நீ நல்லா தானே இருந்த. ஒருவேளை ஐஸ் எங்களுக்கு கிடைக்கல, யாரும் ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு கவலையில உனக்கு நெஞ்சு வலி வந்துட்டா? ஆமாண்டி அம்மா. அம்மா மாடி கண்ணுங்களா, பாட்டி தலைக்கு கீழே தைல புட்டி வச்சிருப்பேன், அதை எவ்வளவு ஒருத்தி போய் கொண்டு வரையலா? கொஞ்சம் வலிக்கு தேய்ச்சி நீவி விட்டா நல்லா இருக்கும். இதோ நான் போய் கொண்டு வரேன் பாட்டி. போடியம்மா, நல்ல பிள்ளை. பாட்டி வலியில துடிச்சதும் பார்த்து தாங்கிக்க முடியாம என் பேத்தி எவ்வளவு வேதனையில பேசுதம்மா, எவ்வளவு அக்கறையா நடந்துக்குதம்மா. யாரு? வேற யாரு? நீடா. நானா கும்பிட்ட? பின்ன நானா? அம்மா உனக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி, அட மறந்துட்டியா? அட அறிவாளி அம்மா, உன் அறிவை கொண்டு மியூசியத்துல தான் வைக்கணும். இந்த பிள்ளைய மெதுவா புடிச்சிட்டு போல கூமிட்டேன். அப்பா நீ கவலையில பாட்டி கையை அழுத்தி பிடிக்கியா? அதான் பாட்டிக்கு நெஞ்சோட சேர்ந்து கையும் வலிக்குதா. நீ பாட்டி முகத்தை பார்க்கணும்ல, அதான் உனக்கு ஒசரம் எட்டாதுன்னு நான் தூக்கி பிடிக்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு செகண்ட், இந்த அப்பாவை நம்பினது தப்பா போச்சே போச்சே போச்சே. சிக்கனமே நாம இன்னைக்கு குளிக்காம தப்பிக்க முடியாது போல இருக்கே. இதுல இந்த பாட்டியும் கூட சேர்ந்து நல்லா நடிக்கிறே. தாய போல பிள்ளை, நூலை போல சேலஞ்ச் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? என்னம்மா தைல போட்டு எங்க? அப்படி தலானிக்கு கீழே இல்ல, நீ வேற எங்கேயும் வச்சிருக்கியா மறந்து? நேற்று ஆட்டாக்காரி தான் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சா. ஒருவேளை அவ ரூம்ல கொண்டு வச்சிருப்பாளோ? எதுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரியா? ஆமா, அவ எங்க? அது உஷாரா இருக்கு குட்டி. நீ எடுக்க போயிருக்குமா பிள்ளை? அப்பா அவன் கார் பிடிக்க போயிருக்காமா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல பாட்டிக்கு. ஆமா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. போமா, தைல போட்டு எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி, என்னாச்சு? காலு தடுமாறிடுச்சுமா. சரியான கூறு கட்டவனாக்கா, எம்பிட்டு நேரம் ஆகுது பாரு. இவ்வளவு நம்ம வாயே பாத்துட்டு இருக்க, இவளாவது போய் அவளை பிடிச்சிட்டு அவனை அனுப்பி விடலாம்ல. என்னடி, என்ன யோசனை உனக்கு? எந்த கோட்டையை பிடிக்க போற? நான் என்னையதான் தொடாதான்னு இவளை பிடி வா. அட கடவுளே, கடைசியில மொத்தமா சேர்த்து நம்மள கவுத்து விட்டாவளே. எப்படி நம்ம நடிப்பு சூப்பரா?